நான் ரீசெண்டாக வாங்கின ஓவர்லாக் மிஷின் குரு பிராண்டுக்கு கவர் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்கலாம். லென்த் வந்து டோட்டலாக 21 inches இருக்குது. கீழ் பார்ட்டுக்கு 12 inch, மீதி இருக்கிறத மேல் பார்ட்டுக்கு டிவைட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் சுற்றளவு 34 inch இருக்குது. பட் நல்லா லூஸாக இருக்கிறதுக்காக நான் 40 inch நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாப்பிங் பேக்கையும் இந்த பிளாஸ்டிக் கவரையும் யூஸ் பண்ணி இந்த கவர் ரெடி பண்ணலாம். ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டு கீழ்ப்பக்கம் மடிச்சு தேய்ச்சிக்கலாம். ஸோ தட் நமக்கு நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். பாட்டம் சைடில் இந்த ரெக்டாங்கிள் பீஸை கட் பண்ணிடலாம். இதோட சுற்றளவு நமக்கு 36 இருந்தால் போதும். பட் ரெண்டு பக்கம் சேர்த்து 40 இருக்குது. அதனால் நம்ம 36 வச்சுக்கிறதுக்கு நம்ம 4 inch குறைக்கணும். மேல் பக்கத்தில் இந்த பக்கம் 2 inch, அந்த பக்கம் 2 inchன்னு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் பார்ட்டை இந்த கிளாத்தில் கவர் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. கீழ்ப்பக்கம் 1/2 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேல் பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் 1/2 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் பார்ட்டுக்கு 2 ஈக்குவல் சைஸில் இப்போ காமிக்கிற அளவுக்கு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லென்த்தி பீஸ் எடுத்துக்கலாம். அதோட அளவு வந்து இதை மெஷர் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த லென்த்துக்கு 4 inch அகலத்துக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இந்த பேக்லேருந்து ஒரு லென்த்தி ஸ்டிப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் 3 பக்கமும். டர்ன் பண்ணும்போது எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1/2 inch முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிப்பை மட்டும் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிப்புக்குள்ளே கரெக்டாக இந்த கவரோட 2 பீஸும் கரெக்டாக சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் இந்த லென்த்தி ஸ்டிப்புக்குள்ளே வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஃபைனலாக கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இது தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேக் மாதிரி இது ஒரு பேக் ஷேப்க்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டம் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து அன்சைஸில் இருக்குது ஒன்றும். அண்ட் ரெண்டுமே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறது கஷ்டம். ஸோ நடுவில் வந்து ஒரு மெலிஸ் கிளாத்தை கொடுத்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டம் பார்ட்டுக்கு அதோட விட்டுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு மேல் பக்கம் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு அந்த சைஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. இது நல்லா திக்காக ரெடி பண்ணியிருக்கிறதுனால எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் தரையில் வச்சாலே அப்படி நிற்கிது. இது நம்ம இப்போ வந்து ஓவர்லாக் மிஷினுக்கு போட்டு பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு டஸ்ட் ஃப்ரீ கவரை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.